நான் நல்லா குக் பண்ணுவேன். நான் ரூமில் இருந்தேன் வாடகைக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாங்கி வந்து நான் ஆக்கவே சமைப்பேன். திருமணம் மனைவின்ற பேரில் கட்டி வச்சுருக்கேன். அது ஒழுங்காக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷமாக. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நெடுவாய், என்ன அழகு என்ன அழகு. கதர் அதற்கு அரபி சொல்லது. அதற்கு தமிழில் அர்த்தம் என்னவென்றால் மானம் என்ற அர்த்தம். அதை உடுக்க கிடைக்கிறத விட பெரிய ட்ரெஸ்ஸு உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் நம்பலை, இல்லையும் கூட. அன்னைக்கு மட்டும் நான் மயங்கி கிடந்ததை கொண்டு வந்து என்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்காமல் விட்டுருந்தா அங்கேயே உயிர் போயிருக்கும். அதுதான் என்னுடைய நிலைமை அந்த நேரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். என்னதான் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார், எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் இப்படின்லாம் எனக்குன்னு நான் ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான, பல பேருக்கு ரொம்ப பரிச்சயமான என்னோட ஒரு அடையாளம் மதுரா டிராவல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சேர்மன் திரு விகேடி பாலன் ஐயா அவர்களோட மகள் அப்படிங்கிற என்னோட இந்த அடையாளம். இது வரைக்கும் அப்பாவோட நான் எந்த பெரிய இன்டர்வியூவோ இல்லை ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸோ பண்ணினது கிடையாது. முதல் முறையாக இந்த டாட்டர்ஸ் டேக்கு அப்பாவோட ரொம்ப கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன், ப்ரொஃபஷ்னலான ஒரு இன்டர்வியூ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப கேஷுவலான கான்வர்சேஷன். உங்கள் எல்லாருக்குமே அப்பாவை நல்லா தெரியும், அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளான அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்களை தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ அப்பா. எஸ், வணக்கம். வணக்கம். என்னோட அழகான தமிழுக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட அப்பா எனக்கு தமிழும் சொல்லி கொடுத்து, நிறையா பண்புகளையும் சொல்லி கொடுத்து, இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பா ஒரு காரணம். அப்பா யூடியூப்பில் ரொம்ப பரிச்சயம் இல்லையா, நிறைய பேருக்கு அப்பாவை தெரியும். அண்ட் இப்போது லாக்டவுனுக்கு அப்புறமா அப்பாவோட சில வீடியோஸ் எல்லாம் நிறையா வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் வெளியில் நாங்கள் எங்கே போனாலும் அப்பாவோட நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், இப்படி ஒருத்தரோட வீட்டில் நீங்கள் மகளாக பிறந்திருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வெரி வெரி லக்கி டு பி யோர் டாட்டர் ஃபர்ஸ்ட். அப்பாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத சுவாரஸ்யமான சில சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு, ஏன்? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நெடுவாய், என்ன அழகு என்ன அழகு, நீ மாமனா மச்சானா மானம் பெற்றவனே, இன்னும் 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 என்ன அழகு என்ன அழகு, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, ஊத்து மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. பள்ளிக்கூட காலத்தில் பாடம் படித்தோமோ இல்லையோ, படிக்கலை, அது வேறு. ஆனால் சினிமா கதவசனம் புத்தகம் தான் எங்களுக்கு பெரிய பாட புத்தகம். கதை வசனம் புத்தகமா? ஆமாம், அப்படி ஒரு 10 பைசாவுக்கு விற்பாங்க முந்தைய தியேட்டர்லலாம். அந்தந்த திரைப்படத்தை பற்றிய கதவசனம் பாடல்கள்லாம் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க அங்கே உள்ள முறுக்கு விற்கிற இடங்களில். அதில் வாங்கிக்குவோம், 10 பைசாவுக்கு வாங்கி வச்சுட்டு அதை பாடமாக்குவோம். எத்தனை பராசக்தி வசனம் அதை கொண்டு இப்பயும் அப்படியே காதுகளில் ரீங்காரம் எடுத்து. அது மட்டுமா, எத்தனையோ 9 நவரசம் பண்ணுவாங்க, 9 அதெல்லாம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ரசங்களை முகத்தில் பாவங்களை கொடுத்த மாபெரும் நடிகன், உலகெங்கும், உலகத்திலே நடிகன் இல்லை, அப்படி ஒரு நடிகன் என் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்பா ஹீரோ யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டோடனே ஃபுல் டயலாக்ஸே நிறையா அடுக்கா சொல்லிட்டீங்க. இதுலேருந்தே அவருக்கு சிவாஜி கணேசன் சாரை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்பா ஒரு சீரியஸான பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த எல்லா சினிமா டயலாக்ஸும் எங்கள்கிட்ட உட்காந்து சொல்லி காட்டுவார். அப்பாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆசை, ஆர்வம். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதும் இப்போது அழகாக தெரியுது. இன்னொரு கேள்வி கேட்குறேன். அப்பா, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈக்குவாலிட்டி சொல்கிறாங்கல்ல. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால்
பாதி வேலை ஹஸ்பண்ட் செய்யணும், பாதி வேலை ஒய்ஃப் செய்யணும், அவங்க ஷேர் பண்ணிக்கணும் வேலையை அப்படின்னு. நீங்கள் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை ஷேர் பண்ணுவீங்க? எனக்கு தெரியும், பட் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? நான் நல்லா குக் பண்ணுவேன். நான் ரூமில் இருந்தேன் வாடகைக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் ஆக்கவே சமைப்பேன். கல்யாணம் கட்டின பிறகு நான் சமைக்கிறது இல்லை. வீட்டில் நான் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். வந்து உட்காந்தா டிவி பார்ப்பேன், லேப்டாப் இது என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அங்கே அதுக்குன்னே ஒட்டுமொத்த குத்தகைக்கு நான் ஒரு ஆள் வச்சுருக்கேன் என் வீட்டில். சமைக்க, ஒட்டடா க்ளீன் பண்ண, இன்னும் ஒரு நான் கக்கூஸ் எல்லாம் க்ளீன் பண்ண, உடுப்புகள் கழுவ. எங்கள் வீட்டில் வேலைக்காரிகள் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை, டிரைவர்களும் வச்சுக்கிறது இல்லை. ஆஃபீஸில் இருக்குது டிரைவர் போனால். ஆனால் வீட்டுக்குள்ளே வேலைக்காரங்க அவங்கவுங்க பணிப்பெண் ஒன்றும் இல்லை. ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுனா திருமணம் மனைவின்ற பேரில் கட்டி வச்சுருக்கேன். அது ஒழுங்காக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷமாக. 38 வருஷமாக அது அந்த வேலையை பார்க்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் 4 மணிக்கு எழும்பி இஞ்சி டீனா அது வரும், அப்புறம் மோருன்னா வரும், இஞ்சி சாறு, நெல்லிக்காய் ஜூஸு, அது இது என்னென்ன கேட்குறோமோ மெஷின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கிச்சன்லேருந்து என்னென்ன ஐட்டம் இருக்குமோ அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே வரும் எனக்கு தேவையானதெல்லாம். அதாவது உண்மையாகவே நான் இந்த இடத்துல சொல்லணும், இன்றைக்கி இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டெல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு கேள்வியை நான் கேட்டு ஒரு ஹஸ்பண்ட் இப்படி ஒரு பதிலை சொன்னாருன்னா உண்மையாக ஒய்ஃபுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் ஐ திங்க் அந்த காலத்தில் இப்படியே எங்கள் அம்மா இருந்து பழகிட்டாங்க போல இருக்கு. இப்படி நீங்கள் சொன்னாலும் அம்மா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க இங்கே பக்கத்தில். இதெல்லாம் கேட்டுட்டு கோபம் வர்றது கிடையாது. ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ த சீக்ரெட் ஆஃப் அ ஹாப்பி மேரேஜ். நிறைய நாள் வந்து அம்மா நிறைய விட்டு கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு பிஸ்னஸில் நிறைய டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாத்தையும் வீட்டில் வந்து அம்மா கிட்ட தான் காட்டுவார். அம்மா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இவ்வளோ ஒரு ஹை எனர்ஜி பிஸ்னஸ் மேன் பேக்கேஜுக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு உண்மையாகவே நிறைய பொறுமை வேணும். ஐ திங்க் அந்த கிரெடிட் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தான் கண்டிப்பாக போய் சேரும். அம்மாவை வந்து என்னதான் அப்பா அந்த மாதிரி எல்லாம் சொன்னாலும் அவங்க எவ்வளவு பாசத்தோடு இதெல்லாம் அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது வந்து ஒரு கோபத்தில் சொல்கிறதுக்கும் பாசத்தில் சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பாசத்தை இப்படித்தான் காட்ட தெரியும், அப்பாவுக்கும் பாசத்தை இப்படித்தான் காட்ட தெரியும் அப்படிங்கிறத நாங்களும் ஆஸ் சில்ட்ரன் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததப்பா, நீங்கள் எப்போவுமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எப்போவுமே இப்படி தான் இல்லை? நான் இல்லை 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 ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அரைக்கால் சட்டை, அது யாரோ போட்ட போலீஸ்காரனுக்கு போடுற அரைக்கால் சட்டை, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான். எதுக்கும் வந்து அழுக்கு துணிகள் தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு. அப்படி தான் எங்களுடைய பாரம்பரியம். ஏதோ அங்கேருந்து ஓடி வந்துட்டோம், மெட்ராஸுக்கு வந்துட்டேன். ஆனால் ஒரு கனவு இருந்துச்சு. எங்கள் கிராமத்தில் இவ்வளோ நீளமாக வேஷ்டி கட்ட முடியாது, துண்டு போட முடியாது. கதர் ஷர்ட் இதெல்லாம் போடுறோன்னா அதுக்கு ஒரு ஜமீன்தாராக இருக்கணும், பெரிய பணக்காரனாக இருக்கணும், நிலச்சுவாந்தாராக இருக்கணும். இதுதான் அதன் அடையாளம். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு கற்பனை, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை உடுக்கணும்னு. காலப்போக்கில் அப்படியே வளர்ந்து மெட்ராஸுக்கு வந்தப்பறம் என் நிறுவனத்தின் பூஜை போடுற அன்னைக்கு வேஷ்டியை கட்டினேன். அதுக்கு போது கொஞ்சம் பேண்ட் இருந்துச்சு, அதுதான் வசதி, அதுக்கு தான் நான் தகுதி. இதை போடுறேன்னா ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுனால 1986 ஜனவரி 17 நிறுவனம் துவக்கிற அன்னைக்கு வேஷ்டி, கதர் வேஷ்டியும் கதர் ஷர்ட்டும் வாங்கி ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டேன். சந்தனம் குங்குமம் பிறந்த நாள்லேருந்தே இருக்குது. எங்கள் ஊரில் யார் பிறந்தாலும் வச்சுருவாங்க. எங்கள் ஊர்லலாம் ஆட்டோக்கே சந்தனம் குங்குமம் போட்டு டிசைன் பண்ணவங்க நாங்கள் தான், திருச்செந்தூர்காரங்க. அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் நாங்கள் சந்தனம் குங்குமம் போடுவோம். எல்லா மதத்துக்காரர்கள் கூட அங்கே போட்டுக்குவாங்க. வர்த்தகர்கள் கடையில் நின்றால் கூட, கடையில் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் சந்தன குங்குமத்தோடு இருந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது அந்த மண்ணின் அடையாளம். அந்த மாதிரி இது அடையாளமாக போச்சு மண்ணுக்கு. இந்த ட்ரெஸ்ஸு என்னுடைய ஒரு கௌரவ ஆடையாக இருந்து நான் கனவு கண்ட ட்ரெஸ்ஸு. அதை நான் எதுக்கும் நான் மாற்றிக்கலை. அதை போடுறது எனக்கு பெருமையோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் கோட் சூட் போடணும்னு ஆசை வந்திருக்கா? கிடையவே கிடையாது. அதை பொறுத்தவரையில் என்னுடைய இந்த ஆடையை விட அது ஒரு குறைவான ஆடை. அது யாருடைய ஒரு ஆடை, யாருடைய கலாச்சாரம், இன்னும் சொல்லப்போனால் எங்களை அடிமைப்படுத்தியவருடைய கலாச்சாரம். அந்த கோபங்கள்லாம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எங்களுடைய வேஷ்டி கட்டி எங்கள் சுதந்திர வீரர்கள் பட்ட அடி, அவஸ்தை, ஜெயில் வாழ்க்கையெல்லாம் நினைவுக்கு வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் கதர்,
அதற்கு அரபி சொல்லது. அதற்கு தமிழில் அர்த்தம் என்னவென்றால் மானம் என்ற அர்த்தம். வேஷ்டி கதருக்கு. ஆகவே அதை உடுக்க கிடைக்கிறத விட பெரிய ட்ரெஸ்ஸு உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் நம்பலை, இல்லையும் கூட. அதனால் என்னுடைய இறக்கும் சவ ஊர்வலத்திலும் என் உடலை போர்த்தி இருக்கக்கூடிய உடை இந்த வேஷ்டி ஷர்ட்டு துண்டாகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அப்பா, நீங்கள் பிறந்ததுலேருந்து வளர்ந்து பிஸ்னஸ் செய்து இப்போ செய்துட்ருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களால் மறக்கவே முடியாத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அது யார்? என் பொண்டாட்டி, என் மனைவி, மை ஒய்ஃப். என் அம்மாவை விட, என் அப்பாவை விட, தெய்வத்தை விட என் மனைவி தான் உயர்ந்தவள். அவளே எனக்கு தெய்வம். உங்களுக்கு நிறைய 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 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எங்கே போனாலும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ, பாலன் சாரோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு என்கிட்ட வந்து சந்தோஷமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சொந்தங்களும் நமக்கு இருக்கிறாங்க. சொந்தங்கள் முக்கியமா, நண்பர்கள் முக்கியமா வாழ்க்கையில்? ரெண்டும் முக்கியம்தான். ரெண்டு கண்ணு மாதிரி. உறவுகளோடும் நட்புகளோடும் தான் எங்களுடைய வாழ்க்கை செயினே ஓடுறது. அவங்களோட தான் போகணும். ஒரு பக்கம் பார்த்தா நட்போடு, ஒரு பக்கம் பார்த்தா உறவோடு. இது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆகவே ரெண்டையும் விட்டு கொடுக்கலாது. ரெண்டும் ஒன்று தான். இல்லை ஒன்று ஜாஸ்தி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டும் முக்கியம். ரெண்டுமே, நண்பர்களும் தேவை, உறவுகளும் தேவை. ரெண்டுமே வேண்டான்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்களே. அவர்கள் வாழ தகுதி இல்லாத மக்கள் ஒன்று. இன்னொன்று சொல்லப்போனால் இதயமே இல்லாதவர்கள். இப்படி தான் நான் சொல்லுவேன். அவன் மனுஷனே இல்லை, அவன் பிறந்திருக்கவே கூடாது. யாரோட போயிட்டு வாழ போகிற? காட்டில் போயிட்டு நரிகளோடையா வாழ போகிற? உன்னுடைய கஷ்டப்பட்ட உன்னுடைய உறவுகளாக இருக்கும், இல்லாட்டி ஏழ்மையான நண்பர்களாக இருக்கும். இல்லை நீ ஏழ்மையாக இருக்கிற நான் கை கொடுக்கறது நண்பர்கள் தான், உன் உறவுகள் தான் நீ செத்த நேரம் கூட வந்து கண்ணீர் விட்டுறது. ஆகவே உறவும் நட்பும் அபூர்வம். ஆனால் அதில் 50-50. உனக்கு பிடித்தமானவர்களும் இருப்பார்கள், பிடிக்காதவர்களும் இருப்பார்கள். ஒன்றில் தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கி கொள்ளாதீர்கள். வாழ்க்கையை இரிட்டேட் ஆக்கிக்காங்க. அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ரெண்டே விதமான மனிதர்கள். ஒன்று பிடித்தமானவர்கள், இன்னொன்று பிடிக்காதவர்கள். அது நட்பிலும் இருக்கும், உறவிலும் இருக்கும், உலகிலும் இருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும். தயவு செய்து பிடிக்காதவர்களை கடந்து போய்விடுங்கள். அவர்களோடு வாதிட்டுக்கிட்டு போரிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள ஒன்றும் நீங்கள் சரி பண்ண முடியாது, நீங்களும் நிம்மதி கட்டுவீங்க. பிடித்தமானவர்களோடு தயவு செய்து நேரத்தை செலவிடுங்கள், பேசுங்கள், விருந்து உண்ணுங்கள். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த பிள்ளைகளோட கொலாவுங்க. அதுதான் மகிழ்ச்சி. ஆகவே பிடித்தமானவர்களோடு வாழுங்க. நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும். நீங்கள் நிறைய புத்தகங்கள் ரீட் பண்ணுவீங்க. நம்ம வீட்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை விட நம்ம வீட்டில் இருந்த புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி ஒரு புத்தகமோ இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க புத்தகங்கள் கிட்ட இருந்தும் கற்றுக்கலாம், மனிதர்கள் கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு. ஒரு புத்தகமோ ஒரு மனிதரோ உங்கள் வாழ்க்கையை மாற்றினவங்கன்னா அது யார்? நபிகள் நாயகம் வரலாறு எனக்கு பிடித்தது புத்தகங்களில் ஒன்று. மனிதர்களில் என் மனைவி தான். அப்பா, உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அது யார்? MKM புகாரி. என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது, மறக்கக்கூடாது. வெறும் 50 ரூபா வாடகையில் சைதாப்பேட்டையில் ஒரு ரூமில் குடியிருந்த ஒருத்தனா. ஸ்தானிகர் ஆலயம், அமெரிக்க ஸ்தானிகத்தில் க்யூவில் நின்று இடம் பிடிச்சி கொடுத்து 2 ரூபா கிடைக்கிற காலம். சாப்பாடுக்கே சரி, வாடகைக்கு கூட மாதம் 50 ரூபா வாடகை கொடுக்க கூட வழி இல்லை. ஒரே ட்ரெஸ்ஸு மாறி மாறி கழுவி கொடுத்துட்டு போகணும். ஏழ்மையின் அதில் பாதாளத்திலிருந்து சென்னை வாழ்க்கையை ஆரம்பித்தவன் நான். அந்த வகையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் என் ரூமு 50 ரூபா வாடகை ரூமு, அது ஒரு ஸ்டோர் ரூமு. அதில் பழைய கட்டில், பழைய பூரான், கரப்பான், எலி எல்லாம் குடியிருக்கும் என்னோட. ஒரே ஒரு பாய், கிழிஞ்ச தலைவாணி, அதில் தான் நான் தூங்குவேன். கதவை மூட மாட்டேன். ஏன்னா மூடுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 0 வாட் லைட்டு, அதில் நூலாம்பட செலந்தி வலைலாம் அழகாக கட்டப்பட்டிருக்கும் அந்த ரூமில். மற்ற ரூமெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் பெரிய பெரிய படிக்க வந்த பையங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கான ரூமு ஒரு 22 ரூம் இருக்கும். அதில் இது கிச்சன். இதுதான் எனக்கு தகுதியானது, அருகதைப்பட்ட ரூம். அங்கே இருந்துட்டேன். வேலைக்கு போய் வந்து படுப்பேன். ஒரு நாள் எழுதியும் பார்க்குறேன், அழகான ஏசி ரூமில் இதே மாதிரி பெயிண்ட் அடித்து கட்டிலெல்லாம் போட்டு, மெத்த கட்டிலெல்லாம் என் கனவு. அதில் படுத்திருக்கேன்.
கையில் எல்லாம் ஊசி போட்டு என்னமோ வயிறு தொங்குது, நல்லா இருக்குது ஜிலு ஜில்லுன்னு. அப்போ ஒரு நர்ஸ் வராங்க உள்ள. வந்தோன்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஐயா, நீங்கள் நேற்று ராத்திரி 11 மணிக்கு இல்லை விழுந்துட்டீங்க நீங்கள் அங்கே எங்கேயோ ரூமில். அப்போ ஒரு 3 பையங்க உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஜோண்டிஸ் மஞ்சக்காமலோட உச்சம் உங்களுக்கு, நீங்கள் பிழைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மஞ்சக்காமலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் ரூமில் விழுந்துட்டீங்க. அதை பையங்க பார்த்துட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. டாக்டர் செக் பண்ணதில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு பார்ப்போம், ஆனால் காப்பாற்றுறது கஷ்டம். அந்த அளவுக்கான முத்துன ஜோண்டிஸ் கவனிக்காமல் விட்டுட்டீங்க. இந்த நேரத்தில் தான் இப்போது ஏறக்குறைய ஒரு 20 மணி நேரம் ஆச்சு உங்களை கொண்டு வந்து அவங்க அட்மிட் பண்ணி. சொன்ன பணம் இல்லை 1000 ரூபா அட்வான்ஸ் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கேன், இப்போ கொஞ்சம் பொழைக்க வைக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்க, இப்போ பேசுகிறீங்க, சேலைன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் வந்து பார்ப்பார். இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். என் ரூமுக்குள்ளே 3 இளைஞர்கள் வராங்க. நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்க வந்தவங்க என்னை பார்த்துட்டு தலைவரே, அப்படி தான் அவங்களோட பழக்கம். யாரை கூப்பிட்டாலும் திருநெல்வேலிக்காரங்க, தலைவரே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா படித்த பையனுங்க. நான் சொன்னேன், என்ன நீங்கள் யார்? இல்லை, நான் மேலே ரூமில் இருக்கேன், 10ஆம் நம்பர் ரூமில். நான் வந்து எம்கேஎம் நிறுவன ஓனருடைய மகன், புகாரி என் பேர். அது எம்கேஎம்னா அது பஸ் இருக்குது, பெரிய கல்குவாரி இருக்குது, நகைக்கடை இருக்குது, பெரிய ஆளுங்க அவங்க எங்கள் ஊரில் திருநெல்வேலியில். நான் படிக்க வந்தேன், இங்கே தான் தங்கியிருக்கேன். நான் ஒரு 6 மாதமாக இங்கே தங்கியிருக்கேன். ஆனால் உங்களோட போக்கு பார்த்து பயத்தில் உங்களோட நாங்கள் பழகிறது இல்லை. நான் தம்பி, இவர் அண்ணன் அக்பர், இவர் மைதீன் அப்படின்னு அறிமுகப்படுற அண்ணன் தம்பி ஒன்றுக்கிறோம். ஆனால் இங்கே தான் இருக்கோம் போகிறோம். ஆனால் உங்களோட இவங்களில் அந்த ரூமில் யாருமே என்னோட பழகிறது இல்லை. அந்த லாட்ஜில் அவ்வளோதான் யாருக்கதை. நான் சொன்னேன், என்னைய வந்து இங்கே போட்டிருக்கீங்களே, எவ்வளோ காசு? 1000 ரூபா கட்டணும். எப்படி? நான் திருப்பி கொடுக்க முடியாது. ஏன் கட்டினீங்க? ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போடுங்க. இல்லை இல்லை, நீங்கள் இங்கேயும் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செலவு பண்ணுறோம், நீங்கள் பொழைச்சி வந்து வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போய் டாக்டர்கிட்ட பேசி மீதி 1000-2000 கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மருந்து கொடுத்து சோகமாகி வந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் மயங்கி கிடந்ததை கொண்டு வந்து என்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்காமல் விட்டுருந்தா அங்கேயே மூர்ச்சையாக்கி அங்கேயே உயிர் போயிருக்கும். அதுதான் என்னுடைய நிலைமை அந்த நேரம். ஆகவே நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும், அடையாளமே இல்லாமல் இருக்கும். இங்கே நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதற்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் எம்கேஎம் புகாரி. புகாரி அங்கிளோட வீட்டு எல்லா கல்யாணத்துக்கும் நம்ம போயிருக்கோம். ஃபேமிலி தாண்டி அப்படி ஒரு முக்கியமான உறவுகளாகவே இன்னும் அவங்க நம்மளுக்கு இருக்காங்க. இப்போயும் நம்ம திருநெல்வேலி போனால் ஃபுல் சாப்பாடு புகாரி அங்கிள் வீட்டிலேருந்து தான் வரும் இல்லைப்பா. பட் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சொல்லணும். யாராவது கேட்பாங்க, என்ன உங்கள் பிள்ளை எத்தனாம் படிக்குது? நான் சொல்லேன், அது 7ஆம் படிக்குது போல் அப்படின்னு. உடனே ஏப்பா நான் 9ஆம் படிக்கிறேன். இவ்வளோ தான் அவங்க மேலே எனக்கு அக்கறை. எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தியெல்லாம் வராது, ஆனால் அடிச்சு விடுவேன். அது பாட்டில் கவலைப்படாமல் அடிப்பேன். ஹலோ, குட் மார்னிங், பாலனி ஸ்பீக்கிங். அவங்க எஸ் சார், மதர் தெரேசா இஸ் ஹியர். என் இங்கிலீஷை பாருங்கள், மதர் தெரேசா ஹியர், அது என்னன்னே எனக்கு தெரியாது. அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். நான் வந்து எக்ஸ்கர்ஷன்ஸ்க்கு பெருசாக போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியில் போனதில்லை. யாதுமுறை யாவரும் கேளீர் என்ற உலக கொள்கையை பிரகடனப்படுத்தியவர் கணியன் பூங்குன்றனார். இன்று வரை அவர் சாதி தெரியாது, அவருடைய மதமும் தெரியாது. சிலர் இந்து என்பார்கள், சிலர் சமணர் என்பார்கள். ஜாதி தெரியாது.